குளிர்காலத்தில் இக்கிராமம் முழுவதும் குளத்து நீர் சூழ்ந்துவிடும். பாதுகாப்பின் காரணமாக இக்கிராம மக்கள் அனைவரும் மரத்தின் மீது வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். என் செல்ல பொண்ணு இதழ்யா, பக்கத்து கிராமம்லாம் குளத்து நீர் சூழ்ந்துருச்சான். சீக்கிரமே நம்ம வீடும் சூழ்ந்துரும். ஏதாவது ஒரு மரத்துக்கிட்ட போய் அந்த மரத்து மேலே வீடு கட்டிக்கலான்னு சொல்லி அவங்கள்ட்ட அனுமதி கேட்கலாம், வா போகலாம். இதழ்யா பாப்பாவும் கண்மணியும் மரங்களை நோக்கி சென்றனர். கண்மணி மரங்களிடம் உதவி கேட்டாள். ஆனால் முதலில் உள்ள மரம் தன்னால் உனக்கு உதவ முடியாது என்று கூறியது. இரண்டாவதாக உள்ள மரம், நான் உனக்கு உதவுகிறேன், நீ என் மீது வீடு கட்டிக்கொள் என்று அன்பாக கூறியது. மரமே, நான் உன்கிட்ட எப்படி உதவி கேட்டேன், ஆனால் மனசாட்சியே இல்லாமல் எனக்கும் என் குழந்தைக்கும் உன் மரத்தில் வீடு கட்ட உதவ மாட்டேன்னு சொல்லிட்ட. ஆனால் இந்த மரம் எனக்கு உதவி பண்ணுச்சு. அந்த எண்ணத்துக்கு தான் நீ இப்போ தண்ணியில் முழுகிற. பெண்ணே, நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நீயும் குழந்தையும் உயிரோடு இருக்கணும்னு தான் நான் உனக்கு உதவி செய்யலை. ஏன்னா நான் ஒரு வயசான மரம். எப்படியும் இந்த தண்ணியில் நான் அழிஞ்சிருவேன்னு எனக்கே தெரியும். உன் உயிரை நல்லபடியாக காப்பாற்றணுன்னு தான் நான் இடம் தர முடியாதுன்னு சொன்னேன். அந்த மரம் சொன்னதை நீ கேட்டியாமா? அந்த மரம் நம்ம உயிரை காப்பாற்றிருக்கு. அது தெரியாமல் நீ அந்த மரத்தை திட்டுன. எப்பயுமே ஒருத்தங்க நமக்கு உதவி செய்யலேன்னு சொல்லி அவங்கள திட்டக்கூடாது. அவங்க சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும்.